الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمد عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ يمكر بك الذين كفروا ليثبتوك أو يقتلوك أو يخرجوك ويمكرون ويمكر الله والله خير الماكرين صدق الله العظيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. ஹிஜ்ரி புத்தாண்டு 1446 ஆண்டிலே அதன் முதல் மாதமான முஹர்ரம் மாதத்தில் 3வது ஜும்மாவிலே நாமெல்லாம் ஜும்மா தொழுகைக்காக வேண்டி என்று குழுமி இருக்கின்றோம். ஏறக்குறைய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மஸ்ஜிதுகளிலேயும் எல்லா மெம்பர்களிலேயும் இந்த மாதம் முழுக்க, முஹர்ரம் மாதம் முழுக்க ஹிஜ்ராவினுடைய வரலாற்று நிகழ்வுகளை, ஹிஜ்ரத்திலே ஏற்பட்ட காயங்களை, கஷ்டங்களை, கவலைகளை மக்கள் மனங்களிலே பதிய வைப்பது என்பது ஒரு புறம் இருக்க, அந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக இந்த உலகமும் சரி, குறிப்பாக இஸ்லாமியர்களும் சரி, அந்த நிகழ்வின் மூலமாக பெற வேண்டிய பாடம் என்ன, படிப்பினைகள் என்ன, ஹிஜ்ரத்தின் மூலமாக நாம் எதை கற்றுக்கொண்டோம், நம்முடைய வாழ்க்கையில் என்ன வர வேண்டும் என்பதற்கு பல வகையான பாடங்களும் படிப்பினைகளும் அதில் அடங்கியிருப்பதை நாம் பார்க்க முடியும். ஹிஜ்ரத்துடைய வரலாறு என்பது இந்த புஸ்தகங்களிலே எழுதுவதை போன்று மக்காவிலே வாழ்வதற்கு அவர்களுக்கு சரியான வசதி இல்லை, விரட்டி அடிக்கப்பட்டார்கள், மதீனாவிற்கு சென்று அவர்கள் தஞ்சம் புகுந்தார்கள் என்றெல்லாம் புக்குகளிலே ஒரு செய்தியாக எழுதுவார்கள். ஒரு வரியிலே கடந்து போகக்கூடிய செய்தி அல்ல அது. பிழைப்பை நோக்கி புறப்பட்ட பயணம் அல்ல, வசதியை நோக்கி சென்ற பயணம் அல்ல. மிக பெரும் சிரமங்களுக்கு மத்தியிலே பயணித்தார்கள் என்பது நமக்கு எல்லோருக்குமே தெரியும். அந்த நீண்ட நெடிய வரலாறு இருக்குகின்றதே, அது புகட்டக்கூடிய பாடங்களும் படிப்பினைகளும் ஏராளம் ஏராளம். இந்த உலகம் படைக்கப்பட்ட நாளிலே இருந்து இன்று வரையிலும் சரி, நிறைய வரலாறுகளை நாம் பார்க்குகின்றோம், வரலாற்று நிகழ்வுகளை பார்க்குகின்றோம். அந்த வரலாறுகளை இரண்டாக பிரித்து கிமு வரலாறுகள், கிபி வரலாறுகள் என்பதாக எழுதுவார்கள். நிறைய வரலாறுகளை பார்க்கலாம். அதில் எகிப்திய நாகரீக வரலாறு என்பதாக சொல்லுவார்கள், மெசபடோமியா வரலாறுகள் என்பதாக சொல்லுவார்கள், கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்த செய்தியை சொல்லுவார்கள். தமிழகத்தில் எடுத்துக்கொள்வோம் என்றால் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்த காலங்கள் வரலாறுகள், அவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டது என்பதாக வரும். வடநாடுகளிலே பல ஆட்சியாளர்கள் எல்லாம் இருந்தார்கள். முகலாயர்கள் வருகை எப்பொழுது ஏற்பட்டது, ஆரியர்கள் வருகை எப்பொழுது ஏற்பட்டது
இப்படியெல்லாம் பல வரலாறுகளை இந்த உலகம் பார்த்திருக்கின்றது. இந்த வரலாறுகளை போன்று அல்ல நமது ஹிஜ்ரத்துடைய வரலாறு. அதை நாம் விளங்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நாம் சொன்ன இந்த கிபி கிமு வரலாறுகள் எல்லாம் நாடு பிடிப்பதற்காக வேண்டி, நாட்டை ஆண்டதற்காக வேண்டி அவர்கள் சண்டையிட்டு கொண்டு ஒருவருக்கு தங்களுடைய போட்டியை காண்பிப்பதற்காக வேண்டி என்று அந்த வரலாறுகள் இருக்கும். அந்த வரலாறுகளின் காரணமாக யாருக்கும் என்ன பிரயோஜனம் இருக்கின்றதா, அதை படித்ததின் காரணமாக படித்தவர்களுக்கு என்ன லாபம், என்ன செய்ய வேண்டும், அதன் மூலமாக நாம் பெற வேண்டிய பாடங்கள் என்ன என்பதையெல்லாம் நாம் அதில் ஒன்றுமே இருக்காது. நிறைய வரலாறுகள் உலகத்தில். அப்படியல்ல இது இஸ்லாமிய வரலாறு, அப்படியல்ல ஹிஜ்ரத்துடைய வரலாறு. அவைகளை படித்தால் பரீட்சைகளிலே மார்க் வாங்கலாம், கேள்விகள் கேட்கும் பொழுது அத்தோடு முடிந்துவிடும். அந்த வரலாறுகளுக்கு அவ்வளவுதான். ஆனால் அந்த கிபி கிமு வரலாறை போன்று அல்லாமல் இந்த உலகத்திற்கே பாடம் சொல்லி கொடுத்த, இந்த உலகத்தையே பக்குவப்படுத்திய வழிமுறைகளை, மனிதன் எப்படி வாழ வேண்டும், மனிதனுடைய கொள்கை எப்படி இருக்க வேண்டும், ஆன்மீகம் என்றால் எப்படி இருக்க வேண்டும், அரசியல் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும், உலக வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்ற எல்லா தத்துவங்களையுமே ஹிஜ்ரத்துடைய வரலாறு இந்த உலகத்துக்கு சொல்லி கொண்டிருக்கின்றது. அது வெறும் பயணப்பட்ட வரலாறுகள் மட்டும் அல்ல. எனவே தான் ஆசிரியர்கள் எழுதும் பொழுது இந்த கிமு கிபி என்று சொல்வதை போன்று ஹீமு ஹீபி என்பதாக சொல்வார்கள். ஹிஜ்ரத்திற்கு முந்தைய உலக வாழ்க்கை, ஹிஜ்ரத்திற்கு பிந்தைய உலக வாழ்க்கை. ஹிஜ்ரத்துக்கு முன்பு உள்ள வாழ்க்கை என்னவென்று பார்த்தால் அது ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலம், விளங்காத காலம், கண்டதையும் வணங்கிய காலம், கண்ட பிரகாரம் நடந்த காலம், கண்டதையும் உண்டு வாழ்ந்த காலம். ஹிஜ்ரத்துக்கு பிறகு உண்டான வாழ்க்கை இருக்குகின்றதே, அதைத்தான் இஸ்லாமிய வாழ்க்கையினுடைய தத்துவம் ஆரம்பமாக இருக்குகின்றது. அப்போ இஸ்லாத்திற்கு வயது என்ன என்று கேட்டால் நம்மெல்லாம் சொல்லுவோம், நமக்கு என்ன வயசுன்னு கேட்டால் வயசு ஒன்று சொல்லுவோம். அந்த மாதிரி இஸ்லாத்திற்கு என்ன வயசு என்று கேட்கப்பட்டால் இஸ்லாத்தினுடைய வயது இருக்குகின்றது. எந்த ஹிஜ்ரி ஆண்டிலே நாம் இருக்குகின்றோமோ அதுதான் இஸ்லாத்தினுடைய வயதும் கூட. அதுதான் இஸ்லாத்துடைய வயது. ஹிஜ்ராவுடைய ஆண்டு வயது தான் இஸ்லாத்திற்கு ஆண்டு. ஏனென்றால் இந்த ஹிஜ்ராவின் காரணமாகத்தான் இந்த இஸ்லாம் வேறுபடுத்தி வேர் விட்டு தளிர ஆரம்பித்த நாள். எந்த நாள்? ஹிஜ்ரத் செய்த நாள். அதுவரையில் இஸ்லாம் வேர் விடவில்லை, அதுவரையில் தழைக்கவில்லை. ஏனென்றால் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டுகள் நுபுவத்துக்கு பிறகு மக்காவிலே வாழ்ந்தார்கள். அந்த மக்காவிலே வாழ்ந்த அந்த நேரத்திலே, அந்த 13 ஆண்டு காலங்களிலே ஒரு 500 பேர்களையும் கூட இஸ்லாத்தில் இணைக்க முடியவில்லை. எப்போ? ஹிஜ்ரத்துக்கு முன்னால். எப்பொழுது ஹிஜ்ரத்திற்கு சென்றார்களோ அந்த ஹிஜ்ரத்திலே சென்ற பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த ஆண்டுகளுடைய கணக்கு 10 வருஷம்தான். ஹிஜ்ரத்திற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயது எத்தனை வருஷம்? 10 ஆண்டுகள் தான் வாழ்ந்தாங்க. அந்த 10 ஆண்டு காலத்திலே அவர்களுடைய இஸ்லாத்தில் இணைந்த எண்ணிக்கை சுமார் 1.25 லட்சம் பேர் சேர்ந்தாங்க. அப்போ ஹிஜ்ரத்திற்கு பிறகுதான் வளர்ச்சி இஸ்லாத்திற்கு. ஹிஜ்ரத்துக்கு முன்பு வரையிலே வளர்ச்சி இல்லை, அது மங்கி இருந்தது, அது அதோடு தங்கி இருந்தது மக்காவோடு. அது ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் வளர்ச்சி ஏற்படுகின்றது. அல்லாஹ் குர்ஆனில் அந்த ஹிஜ்ரத் செய்த நாளை சொல்லும் பொழுது முதல் நாள்னு சொல்கிறான். எதுக்கு முதல் நாளுங்களாம்? இஸ்லாத்திற்கு முதல் நாள் அது அவ்வளு யௌம் அப்படிங்கிறான். அவ்வளு யௌம், அவ்வல் என்றால் ஃபஸ்ட்டு, யௌம் என்று சொன்னால் நாள். எது முதல் நாளாம்? ஹிஜ்ரத் செஞ்சது தான் இஸ்லாத்துக்கே முதல் நாளாம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது சொல்லி காட்டுறான், மின் அவ்வல் யௌமின் அஹக்கு அன் தகூம ஃபீஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு பிறகு மதீனாவுக்கு போய் முதலாவதாக ஒரு மஸ்ஜிதை ஏற்பாடு செய்கின்றார்கள்.
ஆஜிமார்களுக்கெல்லாம் தெரியும், உம்ராவுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் தெரியும். மதினாவுக்கு போனோம்னு சொன்னால் மஸ்ஜிதே குபா அவசியம் அங்கே அழைச்சிட்டு போவாங்க. அங்கே போய் தொழுவோம், அங்கே போய் திக்ருகள் செய்வோம். அந்த குபா பள்ளிவாசல் தான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய திருக்கரங்களாலே முதலாவதாக கட்டிய பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலை குறித்து எல்லாம் பேசுகிறாங்க குர்ஆனில் சொல்லும் பொழுது. அங்கே நீங்கள் போனீங்கல்ல, அதுதான் அவ்வளவும் முதல் நாள். இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது இஸ்லாம் மதினாவுக்கு போனதுக்கு அப்புறம் தான் வேர் விட்டது என்று சொன்னோம் இல்லையா, வளர்ந்தது என்பதாக சொன்னோம் இல்லையா. அதற்கு என்ன ஆதாரம்? குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க. ஒரு மிக முக்கியமான ஆதாரம் அது. குர்ஆனில் எங்கெல்லாம் யா ஐயுஹல்லதீன ஆமனு பல இடங்களில் வருது. என்ன வருதுங்க? யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட எனது விசுவாசிகளே, ஈமான் கொண்டவர்களே. அல்லாஹ் பணிவாக அன்பை அழைக்கிறான் இல்லையா. இந்த யா ஐயுஹல்லதீன ஆமனுங்கிற ஆயத்து எங்கெல்லாம் வருமோ அந்த ஆயத்துகள் அருளப்பட்ட இடம் பூரா மதீனாவில் தான். மக்காவில் அல்லாஹ் யா ஐயுஹல்லதீன ஆமனுன்னு யாரையும் அழைக்க இல்லை. அப்போ ஈமான் கொண்டவர்களே என்பதாக அல்லாஹ் அழைத்தது எங்கே அழைக்கிறான்? மதீனாவுக்கு போன அப்புறம் தான் சஹாபாக்களே அல்லாஹ் அழைக்கிறான். மக்காவிலையும் அழைச்சிருக்கிறான். அங்கே என்ன சொல்லுவாங்க ஆயத்துகள்? யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, மனித சமுதாயமேனு தான் வரும். மதீனாவுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அது யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்பதாக. அப்போ இந்த இஸ்லாம் வளர்வதற்கும் இஸ்லாத்தினுடைய வழிபாடுகள், மார்க்க நடைமுறைகள், இஸ்லாத்தினுடைய ஒழுக்க மாண்புகள், இன்னும் மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதனுடைய தத்துவங்கள் அனைத்தையுமே இந்த ஹிஜ்ரத்தின் வழியாகத்தான் பார்க்கப்படுகின்றது. எப்படி? அப்போ மனித வாழ்க்கையில் ஒரு மனிதன் உண்மையான மனிதனாக, மக்களால் போற்றப்படக்கூடிய மனிதனாக, இறைவனுக்கு உகந்தவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சில நற்குணங்கள் அவனிடத்திலே காணப்பட வேண்டும். அதில் முதலாவது தியாக உள்ளம். இறைவனுக்காக எதையும் நான் கொடுப்பேன், நான் இறைவனுக்காக எதையும் நான் விடுவேன் என்ற அந்த தன்மை வர வேண்டும். அடுத்து அன்பு, பாசம், நேசம், சகோதரத்துவம், இது எல்லாம் வர வேண்டும். ஹிஜ்ரத்துடைய இந்த வழிநடிகளும் பார்க்கும் பொழுது இது எல்லாம் அங்கே தான் பார்க்கலாம். சஹாபாக்களுக்கு மத்தியில் தனது ஊரை திறந்தார்கள், வீட்டை திறந்தார்கள், எல்லாத்தையும் திறந்தாங்க. திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான், இந்த குஃபார்களும் முஷ்ரிக்குகளும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக போர் தொடுக்க, இஸ்லாமியர்களை ஒழிப்பதற்காக வேண்டும் என்று 3 ஆயுதங்களை கையில் எடுப்பாங்களாம். இஸ்லாத்தை ஒழிக்க, முஸ்லீம்களை ஒழிப்பதற்காக வேண்டி இந்த குஃபார்கள் எடுக்கக்கூடிய ஆயுதங்கள் எத்தனையா? 3 ஆயுதம் எடுப்பாங்களாம். அந்த 3ல் ஒன்றா பிரயோகம் போடுவாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், வஇது யம்குரு பிக்கல்லதீன கஃபரு லியுஸ்பிதூக. ஒன்று, இஸ்லாமியர்கள் இந்த நாட்டிலே வாழக்கூடாது என்பதாக அந்த நாட்டு அரசன் மன்னன் முடிவெடுப்பானேயானால் முதலாவதாக என்ன செய்வான்? லியுஸ்பிதூக, அவர்களை சிறைபிடித்து முகாம்களிலே அடைக்க பார்ப்பார்கள். சிறைபிடித்து முகாம்களிலே அடைச்சின்னு கொண்டு போய் செஞ்சாங்களா இல்லையா? ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டான்னு பார்த்தானுங்க. கொண்டு போய் எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு ஒரு பக்கம் அடைச்சிடணும். உங்களுக்கு இந்தியாவில் உங்களுக்கு வாழ்வதற்கெல்லாம் கிடையாது, நீங்கள் இந்திய பிரஜை அல்ல என்று சொல்லி அடைக்க பார்ப்பானுங்க. இது அல்லாஹ் அன்னைக்கே சொல்லிட்டான். ஒன்றாவது அவர்களை முகாம்களிலே அடைத்து வைப்பது, இதையே கையில் எடுப்பார்கள். இரண்டாவதான கையெடுப்பு அவ் யக்துலூக, முஸ்லீம்களை எல்லாம் தீர்த்து கட்டிடணும், இல்லாமல் ஆக்கிடணும். அவர்களை எந்த வகையிலாவது ஏதாவது காரணங்களை சொல்லி அவர்களை வெட்டி வீழ்த்தி இல்லாமல் ஆக்கிடணும், கொல்ல வேண்டும் என்ற முடிவுக்கு வருவார்கள். மூன்றாவதாக அவ் யஹ்ருஜூக, இஸ்லாமியர்களை என்ன செய்யணும்? நாடு கடத்துவது, இங்கே இருக்காத எங்கேயாச்சும் போ என்பதாக நாளை விட்டு நாட்டை விரட்டி அடிப்பது. இந்த 3 விஷயங்களை குஃபார்கள் கையில் எடுப்பார்கள். வயம் குருன, அவர்களும் அல்லாஹ்வுக்கு எதிராக சதி செய்கின்றார்கள்.
வயம்குருல்லாஹ், அல்லாஹும் அவர்களுக்கு எது நடவடிக்கை செய்கின்றான். வல்லாஹு ஹைருல் மாக்கிரீன், நடவடிக்கை எடுப்பதிலே அல்லாஹ் மிக நேர்த்தியாளன்னு குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த 3 வகையான இஸ்லாமத்திற்கு எதிர்ப்பான இந்த அலைகள் இருக்கின்றனவே, இது இந்த மூடிலும் இந்த 3வது செய்தி இருக்கு இல்லையா, கொண்டு அடைச்சா கூட பரவாயில்லை போல் இருக்கு, சாவடிச்சிட்டா கூட பரவாயில்லை போல் இருக்கு, வீட்டை விட்டு கட்டிய வீடு, கட்டிய மனைவி, தோட்டம், துறவு, எல்லா சொத்து பத்துகளையும், நேற்று வரைக்கும் கோடீஸ்வரர்களாக இருந்தவர்கள், லட்சாதிபதிகளாக இருந்தவர்களை எல்லாம் அந்த வீட்டை விட்ட ஓடு, கட்டத்தினோடு வெளியே போய் என்பதாக அகற்றுவது இருக்குகின்றதே மிகப்பெரிய விசனமானது, மிகப்பெரிய கஷ்டமானது. அந்த செயலை செய்தார்கள் குஃபார்கள். சஹாபா பெருமக்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி அதையும் ஏற்றார்கள், ஒப்புக்கொண்டார்கள். எங்களுக்கு இவைகளெல்லாம் பெருசல்ல, யா அல்லாஹ் உன்னுடைய திருப்தி வேண்டும், உன்னுடைய ரிலா வேண்டும், உன்னுடைய அன்பு வேண்டும், அதற்கு முன்பாக என்னுடைய வீடோ மனைவியோ மக்களோ எதுவும் குறுக்கே நிற்காது என்பதனை காட்டக்கூடிய அந்த செயல் உலக வரலாற்றிலே யாரும் செய்ததில்லை, எந்த நிகழ்ச்சியும் அப்படி நடக்கவில்லை. அப்படி சென்றவர்களை மதீனத்து மக்கள் தங்களுடைய சொத்துக்களை கொண்டு தங்களுடைய வாரிசுகளாக அவர்களை ஆக்கி தங்களோடு இணைத்து கொண்டார்கள் அல்லவா, அந்த வரலாறு உலகத்தில் எங்கேயுமே இல்லை. இஸ்லாத்தில் மட்டும்தான், ஹிஜ்ரத்தின் வழியாகத்தான் இந்த உலகத்திற்கு காட்டி கொடுத்தார்கள். மனிதர்கள் மனிதர்களாக வாழ்வது எப்படி என்பதனை தெரிவிப்பதற்காக வேண்டி இஸ்லாத்திலே திருக்குரானுடைய பாஷையிலே ஃபாரூக்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்படிங்க, ஃபாரூக் என்று சொன்னால் பிரிக்குதல், பிரித்து அறியுதல், ஹக்கு பாத்தில், நல்லது கெட்டதை பிரித்தறிதலுக்கு ஃபாரூக்னு பேர். அப்போ அல்லாஹு தஆலா இந்த ஃபாரூக்ங்கிற வார்த்தை குர்ஆனில் என்ன செய்கிறான், பத்ர் யுத்தத்தின் பொழுது யௌமுல் ஃபுர்கான் அப்படிங்கிறான். பத்ர் யுத்தம் நடந்த நாள் இருக்குதுல, முதல் யுத்தம், குறைந்த சஹாபாக்கள், அதிகமான எதிரிகள், மிக குறைந்த தளவாடங்கள். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் வெற்றியை கொடுத்தான் அல்லவா, மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து இஸ்லாத்தை அல்லாஹு தஆலா வலுவாக்கி வச்சான் இல்லையா. அந்த நாளை அல்லாஹ் என்ன சொல்கிறான், யௌமுல் ஃபுர்கான், ஹக்கையும் பாத்திலையும், பொய்யையும் உண்மையையும் எதுவென்று பிரித்து காட்டப்பட்ட நாள் என்பதாக. இது ஒரு ஃபாரூக். இரண்டாவதாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஃபாரூக்னு பேர் வச்சாங்க. அவங்க பேர் உமர் இப்னு கத்தாப், கத்தாபுடைய மகன் உமர். அவர்களை என்ன அழைச்சாங்க, உமரே ஃபாரூக்னு பேர் வச்சாங்க. அப்படி தான் எல்லோரும் அழைச்சிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப காலமாக தெரியாது ஏன் ரசூலுல்லாஹ் உமரே ஃபாரூக்னு அவருக்கு பேர் வச்சாங்க என்பதாக தெரியாமல் இருந்த பொழுது, ஒரு நாள் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு மட்டும் உமரே ஃபாரூக்னு பேர் வச்சாங்களே, நீங்கள் என்னத்தை அப்படி பிரித்து அறிவிச்சிங்க, பிரித்து காட்டினீங்க என்பதாக கேட்ட பொழுது, ஆமாம் அது ஒரு வரலாறு, அல்லாஹு தஆலா எனக்கு அந்த பேர் வைக்கும்படியாக நபி ஒரு வாயிலாக சொல்ல வச்சான், நான் அதை ஏற்றுக்கொண்டேன். என்னன்னு கேட்டால் அப்போ தான் சொல்கிறாங்க, மக்காவிலே வாழ்ந்த காலம், இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலம், இஸ்லாத்தை வெளியில் சொல்ல முடியவில்லை, வேகமாக குர்ஆன் ஓத முடியாது, வெளியிலே சலாம் சொல்லிக்கொள்ள முடியாது, காபத்துல்லாஹ்ல போய் தவாப் செஞ்சு நிற்க முடியாது, தொழுக முடியாது, அடி உதை எல்லாம் நடக்கும். அப்படிப்பட்ட காலகட்டத்திலே மிக குறைந்த நபர்கள் இஸ்லாத்துக்கு வந்திருந்தார்கள். வந்தவங்களாம் யாருன்னு கேட்டால் இந்த அடிமைகள், பிலால் மாதிரி ரொம்ப இல்லாதப்பட்டவங்க, கருப்பர்கள், இதை மாதிரி பேர் தான் இஸ்லாத்தில் சேர்ந்துருக்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் இஸ்லாத்தை வெளியே சொன்னால் பெரிய அபாயகரமான சூழ்நிலை. அந்த நேரத்தில் தான் அருக்கம்ங்கிற சஹாபி வீட்டில் ரகசியமாக போய் எல்லாம் இருக்கிறது, வஹியை பரிமாறிக்குவாங்க, தொழுதுக்குவாங்க, அல்லாஹ் ரசூலை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. இது அங்கே மட்டும்தான் அது வந்து மஜ்லிஸாக இருந்துச்சு, அருக்கம் சஹாபி வீடு. அப்போ மதீனா மக்காவில் ரொம்ப பிரபலியமான வீரர் யார், மல்யுத்த வீரர் யார், உமர். உமர்னு சொன்னால் அவ்வளோ பயம். ஏன்னு கேட்டால் அந்த அளவுக்கு பெரிய அடாவடித்தனம். இப்போ பார்த்தாலும் குடிச்சிக்கிட்டு அலையிறது, கடத்தரில் உட்காந்துக்கிட்டு பல மாதிரியாக பேசுறது, பல வரவனை அடாவடி பண்ணுறது, இதுவெல்லாம் செய்யக்கூடிய ஆள் யார், உமர். இந்த உமர் நினச்சாராம், எப்படி ஒரு முகம்மதுன்னு ஒருத்தவர்
நல்ல விதமாக தான் இருந்துக்கிட்டு இருந்தார், நம்மக்கிட்ட நல்ல மனுஷனாக இருந்தார். இடையில என்னமோ அல்லா பேரை சொல்லிக்கிட்டு இந்த தெய்வங்கள் எல்லாம் பொய்யுங்கிறாரு, அவர் ஒரு கூட்டத்தை ஒன்று உண்டாக்குறாரு, அவர் உண்டு இல்லையான்னு நான் பார்த்துட்றேன் இன்னைக்கு என்ற எண்ணத்தோடு புறப்பட்டு போகிறார், சேலஞ்சு பண்ணிட்டு போகிறார். 2ல் ஒன்று செஞ்சுட்டு வந்துடுறான் பார் என்பதாக. அர்க்கம் சஹாபி உள்ளது தெரியும் எல்லாருக்கும். வேகமாக போன வேகத்துக்கு கதவை பட்டாரப்பட்டார்னு அடிக்கிறார். உள்ள சஹாபாக்களில் குறிப்பானவங்க பேர்லாம் உட்காந்துருக்குறாங்க. அப்போது ஸல்லல்லாஹு சிறிய தந்தையார் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அடிக்கிற அடியை பார்த்தா உமரா தெரியுது, அந்த ஆள் தான் இவர் வேகமாக செய்வான், ரொம்ப அடாவடியான ஆள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் அப்படியே உட்காருங்க, நீங்கள் அப்படியே இருங்க, நான் போய் என்னென்னு விசாரித்து அவனை அனுப்பி விட்டு வரேன் என்பதாக சொன்னாங்க. சாச்சா அவர்களை, நீங்கள் இருங்க, நானே பார்த்துக்கிறேன், நானே பேசுகிறேன் என்பதாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு போய் கதவை திறந்தாங்க. கதவை அடைச்சிட்டு நிற்கிறார், உமர் நிற்கிறார். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு பார்வை தான் பார்த்தாங்க, ஒரு பார்வை. கையை உயர்த்தி அவனுடைய சட்டையையும் இந்த தோளையும் ஒன்றா போட்டு முடித்து அப்படி அழுத்துனாங்க. அவ்வளோதான், அழுத்திட்டாங்க. அப்படி கீழே உட்காந்துட்டார். இவர் நினச்சிட்டு பண்ணார், நம்ம பெரிய சக்திமான், ரொம்ப நம்மளுக்கு ரசூல்லா ஒரு கையால் பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க. அன்று நான் அமர்ந்தேன் அல்லவா, என்னை பிடிச்சி உட்காந்து இழுத்தாங்க இல்லையா, அந்த வலியை நான் இன்னும் உணர்கின்றேன். மவுத் வரைக்கும் அந்த வலி எனக்கு போகாத போட்டு கழுத்தில் ஒரு பிடிச்சி இறக்குனது தான் ரசூல்லா, வேறு ஒன்றும் சொன்னாங்க. இன்னமா உமக்கு நேரம் வரவில்லை அப்படின்னாங்க. என்னுடைய இதே மாறி போச்சு, தன்மைகள் மாறிடுச்சு, என்னுடைய வேகம் போயிடுச்சு, கோபம் போயிடுச்சு, சக்தி எல்லாம் இழந்து போயிட்டேன். உடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு கலிமா சொல்லிட்டேன். அங்கேயே சொன்னேன். பெரிய பிரச்சாரமெல்லாம் எனக்கு செய்ய இல்லை. அந்த பிடிச்சி இழுத்து நேரம் வரலையான்னு கேட்டாங்க, அவ்வளோதான். முடிஞ்ச உடனே உள்ளே பார்த்தா ரொம்ப கம்மியான பேர் உட்காந்துருக்குறாங்க. கேட்டாங்க, அவலஸ்னா பில் ஹக், நம்மளாம் நேரிய மார்க்கத்தில் இல்லையா, உண்மையான மார்க்கத்தில் இல்லையா யா ரசூலல்லாஹ்? ஆமாம், நேரான வழியில் தான் இருக்கிறோம், நேரிய மார்க்கத்தான் நம்ம தான் இருக்கிறோம்னு சொன்ன பொழுது, அப்புறம் எதுக்கு நம்ம மறைஞ்சு உட்காந்து கிடக்கணும், நீங்கள் ஏன் ரகசியமாக உட்காந்துருக்குறீங்க, கிளம்புங்க, வெளியே வாங்க. வெளியில் அழைத்து அன்றுதான் உமர் ரலியல்லாஹு தஆலா தலைமையில் ஒரு பக்கம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு பக்கம் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, இடையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள் வந்திருந்தவங்கெல்லாம் பின்னால் வரிசையாக அப்படியே அணிவகுக்க போயிட்டுருக்குறாங்க. பொழுது பறக்க போகிறாங்க. மக்கத்து வீதியில் கலிமாவை முழங்கியவர்களாக போகிறாங்க. உமர் சொல்கிறார், உங்களில் யாராவது தன் மனைவியை விதவையாக்கக்கூடியவர்கள் வருவார்களே ஆனால், உங்களுடைய பிள்ளைகளை அனாதையாக்க வருவீர்களே ஆனால் நினச்சிங்கன்னு சொன்னால் வாங்க என் முன்னால். வாழை ஓங்கிட்டார். சென்று நாம் இனிமேல் ஒளிந்திருக்கக்கூடாது என்பதாக காபத்துல்லாவுக்கு போய் அங்கே அரமில் போய் தவாப் செய்து தொழுகின்றார்கள். இதை கண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னைக்கு தான் இந்த மக்காவில் ஹக்கு எது பாத்தில் என்பது பிரித்து அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதை பிரித்து காட்டிய நீர் ஒரு ஃபாரூக் அப்படின்னாங்க. நீங்கள் என்ன ஒரு ஃபாரூக், பிரித்து காட்டிய மனுஷன். இது உமர் ஹத்தாப் அவர்கள் சொல்கிறாங்க, யார்கிட்ட, இப்னு அப்பாஸ் அவர்கள்ட்ட. என்றாலும் கூட நபிகளார் எனக்கு ஃபாரூக்குன்னு சொன்னாங்க. நான் எதை ஃபாரூக்காக கருதுகின்றேன் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எத்தனையோ நிகழ்வுகள் இருக்குது. எத்தனை நிகழ்வுகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்த நாள் முதலாவதாக நுபுவத் வந்தது. எந்த நபிமார்களுக்கும் கிடைக்காத மேராஜுக்கு அல்லாஹ் அழைச்சிக்கிட்டு போனது. உடன்படிக்கைகள் நடந்தது, பத்ர் யுத்தம் நடந்தது, உஹது யுத்தம் நடந்தது. எத்தனையோ பெரும் நிகழ்ச்சிகள் இருந்தாலும் கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் தான் இந்த ஆண்டுகளுக்கு என்ன பெயர் வைக்கலாம், இஸ்லாமிய ஆண்டுக்கு என்று வரும்பொழுது, நான் அல்லாஹ் பேர் வச்சான் ஃபாரூக் என்பதாக பத்ர் யுத்த நாளுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் வச்சாங்க, என்ன ஃபாரூக்குன்னு சொன்னாங்க. நான் ஃபாரூக் என்று சொல்லும் பொழுது ஹக்கையும் பாத்திலையும் பிரித்து காட்டிய முதல் நாள் ஹிஜ்ரத்துடைய நாள். எனவே ஹிஜ்ரத்து தான் ஹக்கையும் பாத்திலையும் பிரித்து காட்டிய, உலகத்துக்கு பிரித்து காட்டிய நாள் என்பதாக அவர்கள் சொல்ல செய்கின்றனர். நம்ம வரலாறுகளில் பார்க்க செய்யலாம்.
அப்போ அல்லாஹு தாலாவுடைய அருள், அல்லாஹு தாலாவுடைய கிருபை ஒரு மனுஷன் எப்படி வாழ வேண்டும் என்பதை அந்த ஹிஜ்ரத்தின் வழியாகத்தான். அங்கிருந்து தான் மக்களுக்கு சொல்லுவதுமெல்லாம் உலகத்துக்கே அன்பு என்றால் என்ன, பாசம்னா என்ன, அதாவது தியாகம்னு சொன்னால் என்ன, அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னை இழக்குதல்னு சொன்னால் என்ன, எப்படி வாழ்ந்தால் ஒரு மனிதன் முழுமையான மனிதனாக வாழ முடியும் என்பதனை இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டி சொன்னவர்கள் இந்த ஹிஜ்ரத்தின் வழியாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அது மட்டுமல்ல, ஒரு சமுதாயம் உயர்வு பெற வேண்டும் என்று சொன்னால் வெறும் தொழுதுகிட்டு வணங்கிக்கிட்டு இபாதத்து நிறையா இருக்குது, தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ் எல்லாம் சொல்கிறோம். இவைகள் மட்டும் இருந்தால் சமுதாயம் உயராது, இது மட்டும் பத்தாது. எனவே பெருமானார் அவர்கள் மக்காவை விட்டு புறப்படுறாங்க, ஹிஜ்ரத் செய்து அல்லாட்ட ஒரு துவா கேட்டுட்டு போகிறாங்க. அல்லாட்ட ஒரு துவா கேட்குறாங்க, ரப்பி அத்கில்னி முத்கல சித்கின் வ அக்ரிஜ்னி முக்ரஜ சித்கின் வஜஅல்லி மின்க சுல்தானன் நசீரா. யா அல்லாஹ், நான் புறப்பட்டு போகக்கூடிய அந்த ஊரும் புனிதமானது, நான் புறப்படக்கூடிய இந்த ஊரும் புனிதமானது. நான் ஒரு புனிதமான ஊரை விட்டு ஒரு புனிதமான ஊருக்கு தான் போகிறேன், இது எனக்கு பத்தாது. உன் புறத்தில் இருந்து விசேஷமான சக்தி எனக்கு நீ தர வேண்டும். சக்தினா என்னங்க? ஆளுமை, ஆட்சித்தன்மை, ஆளக்கூடிய வல்லமை எனக்கு கொடு, ஆட்சியை தாண்டி கேட்டாங்க. ஒரு சமுதாயம் எவ்வளவு படிப்பில் உயர்ந்திருந்தாலும், எவ்வளவு பணத்தில் உயர்ந்திருந்தாலும் அந்த சமுதாயம் உயராது எதுவரையில் ஆட்சியில் பங்கிருக்க வேண்டும், ஆட்சியாளர்களிலே இவர்களுடைய ஆளுமையும் இருக்க வேண்டும். அப்படி வராத வரையில் எந்த சமுதாயம் உயராது என்பதை இந்த ஹிஜ்ரத் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாங்க உலகத்துக்கு. மதீனாவுக்கு போனாங்க, இங்கே ஒரு 500 பேர் கூட இஸ்லாத்தில் சேர்க்க முடிய இல்லை. மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு அவர்கள் ஆட்சியாளராக ஆக்கப்படுகின்றார்கள். பல நாடுகளுக்கு லெட்டர்கள் போடப்படுகின்றன, செய்திகள் அனுப்பப்படுகின்றன. பல நாடுகள் இஸ்லாத்தில் வருகின்றார்கள், இஸ்லாத்திற்கு நல்ல வலு ஏற்படுகின்றது. துணிந்து பல இடங்களுக்கு சஹாபாக்களை தூது அனுப்புகின்றார்கள். காரணம் என்ன? அந்த அல்லாஹு தஆலா அந்த ஆட்சியை கொடுத்தான், ஆளுமையை கொடுத்தான். அப்படிப்பட்ட அந்த ஆளுமையும் ஆட்சியும் ஒரு சமுதாயத்திற்கு வரும் பொழுதுதான் அந்த சமுதாயம் உயர்வு பெறும், அதை கட்டமைக்க முடியும் என்பதனை எடுத்து காட்டக்கூடிய சிறந்த தத்துவத்தையும் கூட இந்த ஹிஜ்ரத் என்ற இந்த செயல்பாடு, இந்த வரலாறு நமக்கு எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கின்றது. நாம் இது லேசாக கருதி ஏதோ கதை பேசுகிறாங்க வருஷம் வருஷம் என்பதாக அல்ல. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான செய்திகள், நிறைய கதை செய்திகளும் நடைமுறைகளும் வரலாறுகளும் நிறைய அடங்கியிருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் நம்ம பேசிக்கொள்வோம். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த ஹிஜ்ரத்தின் வாயிலாக அவர்கள் பட்ட கஷ்டங்களை நாம் உணர்வதை ஒரு புறம் இருக்க, அவர்களுடைய அந்த ஹிஜ்ரத்தின் வழியாக கிடைக்கக்கூடிய அந்த அன்பு, பாசம், நேசம், ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுக்குதல், பிறருக்கு உதவி செய்யுதல், இவைகளையெல்லாம் இந்த இஸ்லாமிய சமுதாயம் கைகொள்ள வேண்டும் என்பதற்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக இருந்தது. ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆன்மீகம், தொழுகை, நோன்பு, இந்த ஆட்சியெல்லாம் ஒரு புறம் இருக்க, இந்த உலகத்திற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய பெரிய பிரகடனம், ஹிஜ்ரத்தின் மூலமாக சொல்லக்கூடிய பிரகடனம் என்ன? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டிட்டான். இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா, பசியிலிருந்து விடுதலை, அச்சத்திலிருந்து விடுதலை. ஒரு சாரார் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, அதுதான் எங்களுடைய கொள்கைன்னு சொல்கிறாங்க. பசியிலிருந்து விடுதலை, அச்சத்திலிருந்து விடுதலை என்பதாக இதே அல்லாஹ் சொல்கிறான். அத்தஅமஹும் மின் ஜூஇன் வ ஆமனஹும் மின் ஹவுஃப். இஸ்லாத்துடைய கொள்கை என்னங்க? இஸ்லாம் வந்து நோக்கம் என்னங்க? மக்களுக்கெல்லாம் பசி இல்லாமல் இருப்பது, விடுதலை தருவது, பசி இல்லாமல் வைப்பது. யாரும் பசியாக இருக்கிறாங்க, பட்டினியாக இருக்கிறாங்க, அது என்ன வரக்கூடாது. ஜக்காத் இருக்குது, சதக்கா இருக்குது, இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். அது இஸ்லாத்துடைய கடமைகளில் ஒன்று. பணக்காரனாகவே இருக்க முடியாது, ஏழையை பார்க்காமல் இருக்க முடியாது, ஒரு முஸ்லீமாக இருக்க முடியாது. ஆக இஸ்லாத்துடைய மூல கொள்கைன்னா பசியிலிருந்து விடுதலை அளிக்கப்பட வேண்டும். அடுத்து அச்சமில்லாத வாழ்க்கை, வாமனஹும் மின் ஹவுஃப், பயத்தில் இருந்து விடுதலை கிடைக்க வேண்டும். இந்த ரெண்டும் ஒரு சமுதாயத்திற்கு கிடைத்து விடுமையானால் அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக இருப்பார்கள் என்ற பிரகடனத்தை உலகறிய செய்தது இஸ்லாமிய மார்க்கம். இவைகளையெல்லாம் ஒரு படிப்பனையாக, பாடமாக சொல்ல வருவதுதான் இந்த ஹிஜ்ரத்துடைய வரலாறாக இருக்கின்றது. எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை, தத்துவங்களை விளங்கி
அவைகள் நாமும் நம்முடைய இளவல்களுக்கும் நம்முடைய சமுதாயத்தினருக்கும் சென்று சேர்க்கும் வகையிலே அதன் பிரகாரம் விளங்கி அவர்களுக்கும் சொல்லி நாம் வழி நடத்துவோமாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.